இருக்கும், இல்லாட்டி மறைஞ்சாவது இருக்கும். வெளிப்படும், வெளிப்படாமலும் இருக்கும். இப்ப பாரு, அடுத்த தொடருக்கு போறேன். குமரன் படித்தான். இப்போ எழுவாய் பெயர் சொல்லாக இருக்கிறதுனால இதை பெயர் தொடர்னு சொல்லணும். பயனிலை பெரும்பாலும் வினையாகவே இருக்கும். அது முன்னாடி வந்துடுச்சுன்னா அதை வினை தொடர்னு சொல்லணும். இன்னும் புரியலன்னா இப்படி பார்க்கலாம். இப்போ இது உனக்கு வராதுன்னா இப்ப அடுத்ததுதான் போகணும். நேரம் உனக்கு இங்க வா, இதுக்கு வந்துட்டு நான் வரேன். இப்போ இந்த தொடர்ல இருந்து போலாம். பாண்டியன் சேரனை வென்றான். இதுக்கு அர்த்தம் புரிஞ்சிடுச்சா? இப்ப கடைசி வார்த்தை எது? அது பெயரா வினையா? வினை. அது ஒரு செயல் தானே. இப்போ அதுல போய் ஒரு கேள்வி கேளு. என்ன கேள்வி கேட்கணும்னு ஆரம்பத்துல சொன்ன? யார் யார் வென்றான்? யார் வென்றான்? பாண்டியன் தானே வென்றான். அப்ப அந்த பாண்டியன் யாரு? அதனாலதான் இங்க பாண்டியனுக்கு எழுவாய் போட்டிருக்கேன். இப்ப வென்றான் போட்டேன். இப்ப யாரைன்னு ஒரு கேள்வி கேளு. சேரனை. அந்த யாரைன்னு கேட்டதுக்கு பதில் வந்தா அதுக்கு பேரு செய்யப்படும் பொருள். வேற்றுமை உருபு மொத்தம் எத்தனை? வேற்றுமை உருபு வேற்றுமை 8, உருபு என்னென்ன? உனக்குள்ள சொல்லக்கூடாது, எனக்கு கேட்கிற மாதிரி சொல்லு. நீ சொல்றதுதான் விடை. ஐ, ஆல், கு, இன், அது, கண். ஏன் அதுக்கெல்லாம் வேற்றுமைன்னு பேரு? ஏன் அதுக்கு வேற்றுமைன்னு பேரு? பள்ளிக்கூடத்துல படிச்சல்ல வேற்றுமை. ஏன் அதுக்கு வேற்றுமைன்னு பேரு? சொல்லு நவீன். எப்படி எப்படி பொருளை வேறுபடுத்துது? இப்ப பார், ராமன் அடித்தான். இதுல ஏதாவது பொருள் புரியலன்னா கேளு. ராமன் அடித்தான், பொருள் புரிஞ்சிச்சா? அடிச்சது யாரு? ராமன் தானே செஞ்சா. இப்ப நான் அதுல ஐ அப்படிங்கிற ஒரு எழுத்தை மட்டும் ராமனோட சேர்த்துக்கிறேன். ராமனை அடித்தான். இப்போ ராமன் அடித்தானுக்கும் ராமனை அடித்தானுக்கும் ஒரே பொருளா? பொருள் மாறிடுச்சா? எப்படி மாறிடுச்சு? முதல்ல ராம அடிச்சான், இப்ப ஐ சேர்த்தவன என்னாச்சு? இப்ப அடிச்சவ ராமனா? அடி வாங்கினவ ராமன். ரெண்டுத்திலுமே ராமன் இருக்கு. ஆனா ஒரே ஒரு எழுத்து மட்டும் உள்ள வந்துட்டு பொருள் மாறிடுச்சா? இப்படி பொருளை வேறுபடுத்துது இல்ல, மாத்தி காட்டுது இல்ல, அதனாலதான் அதுக்கு பேர் வேற்றுமை. இப்ப ராமன் அடித்தான், ராமனை அடித்தான். இப்ப ராமனால அடிக்க முடியல, சின்ன பையன். இப்ப அவன் வேற ஒருத்தனை வச்சு அடிக்க போறான், ஆள் போட்டு அடிக்க போறான். இப்ப ஆள் போடு. ராமன் அடித்தான், ராமனால் அடித்தான். இப்ப பொருள், இப்ப ராமன் அடி வாங்கினான் பொருள் இருக்கா? இப்ப என்ன பண்றான் பொருள்? இப்ப என்னாச்சு? ராம வேற ஒருத்தனை வச்சு அடிச்சான். இப்ப பொருள் மாறிடுச்சா? இப்படி பொருள் மாற்றுவதனாலதான் அதுக்கு பேர் வேற்றுமை. இந்த மாதிரி வேற்றுமை எவ்வளவு இருக்கு? மொத்தம் 8 வேற்றுமை. முதல் வேற்றுமை விட்டுடு, கடைசி வேற்றுமை விட்டுடு. இடையில எவ்வளவு இருக்கு? 6. எதுல இருந்து ஆரம்பிக்குது? ஐ. அப்ப ஐ இரண்டாம் வேற்றுமை. ஆல், அப்புறம் கு, அப்புறம் இன்னு, அது, கண்ணு, 7. இது வரைக்கும் குழப்பம் இல்லையா? புரியுதா? இப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை ஒரு பேரு, அதுக்கு இன்னொரு பேரு செய்யப்படும் பொருள் வேற்றுமை. இத ஐ வேற்றுமைன்னு சொல்லலாம், இரண்டாம் வேற்றுமைன்னு சொல்லலாம். அடுத்த வேற்றுமை என்னது? செய்யப்படும் பொருள் வேற்றுமை சொல்லலாம். செய்யப்படும் பொருளை கண்டுபிடிக்கணும்னா நீ ஐய பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்க முடியும், வேற எதையாவது கண்டே பிடிக்க முடியாது. எதை வச்சு மட்டுமே கண்டுபிடிக்க முடியும்?
ஐ. இப்ப பார், பாண்டியன் சேரன் வென்றான் அப்படின்னு இருந்தா என்ன ஆயிடும்? வென்றார்கள்னு வந்துடணும், வென்றான் வராது. அப்ப பாண்டியன் வேற, சேரன் வேற, வென்றார்கள் வேற. இப்போ பாண்டியன் சேரனை வென்றான், இங்க ஐ போட்ட உடனே பொருளே மாறிடுச்சு பார். அப்ப இந்த ஐ தான் இதுல இருக்குது. யாரை வென்றான்? அதுதான் செய்யப்படும் பொருள். இப்போ இந்த செய்யப்படும் பொருள் முன்னாடி போட்டும் தொடர் அமைக்கலாம். சேரனை பாண்டியன் வென்றான், இப்படியும் தொடர் அமைக்கலாம். இப்போ உனக்கு எழுவாய் புரியல, செய்யப்படும் பொருள் புரியல, பயனிலை புரியலன்னா மேற்கொண்டு நகரவே முடியாது. புரிஞ்சிடுச்சா இல்லையா? போலாமா? தைரியமா? இதுல பெயர் சொல்லோட வினை சேர்ந்து தொடர் அமையும். பெயர் சொல் பார், குமரன், அவன் என்ன பண்ணான், இப்படியும் தொடர் வரும். பெயரோட பெயர் சேர்ந்தும் தொடர் அமையும். குமரன் படித்தவன், இப்படியும் வரும். படிங்கிறது வினைதான், அதை செஞ்சவன்றதுனால பெயரா மாறிடும். இப்ப பார், குமரன் ஓடினான், குமரன் நடந்தான், குமரன் சிரித்தான். இப்போ குமரன் என்ன பண்ணான்? குமரன் என்ன பண்ணான்? குமரன் என்ன பண்ணான்? சிரித்தான். இது வந்துருச்சா? இப்போ இது மாதிரி ஒரு தொடர் இருந்தா சின்ன தொடராக இருக்கு. நீ பத்திரிகையில படிக்கிற போது, கதையில படிக்கிற போது, வேற எங்கேயாவது படிக்கிற போதெல்லாம் தொடர் எப்போதுமே இது மாதிரி ரெண்டு ரெண்டு வார்த்தையில வைக்க மாட்டான். அப்ப என்ன பண்ணுவான், இந்த வார்த்தைகளுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்றை சேர்த்துக்கிட்டே போய் தான் பெரிய தொடராக மாற்றுவாங்க. அப்படி மாத்துறதுக்கு இருக்குல்ல, அதுக்கு பேரு அடைன்னு பேரு. முன்னாடி கொண்டு வந்து எதையாவது வச்சா. இப்ப பாரு, குமரன் ஓடினான் தான். இந்த ஓடினான் எப்படி ஓடினான்? இந்த மெல்லதான் அடை. குமரன் நடந்தான், எப்படி நடந்தான்? அப்போ இந்த வேகமாக நடந்தான் ரெண்டும் சேர்ந்தாலே பயனிலை தான். அந்த ஓடினான்ங்கிற வினை பயனிலை அடை பெற்று வந்திருக்கு. குமரன் சிரித்தான், எப்படி சிரிச்சான்? எவ்வளவு சிரிச்சான்? கொஞ்சமா சிரிச்சான். இது அடை பெறுகிறது. இப்ப தொடர் ரெண்டு வார்த்தையாக இருந்தது, இப்ப எத்தனை வார்த்தையா மாறிடுச்சு? 3 வார்த்தையா மாறிடுச்சு. இப்ப அப்படியே போறோம். எழுவாய், செய்யப்படு பொருள், பயனிலை. இந்த முறையில தான் தொடர் தமிழ்ல பெரும்பாலும் வரும். பெரும்பாலும் வரும். மாறி வந்தாலும் பொருள் மாறாது பெருசா. எடுத்துக்காட்டுக்கு பாரு, மாணிக்க வாசகர் சிதம்பரத்தில் திருவாசகத்தை பாடினார். இந்த தொடர்ல எழுவா யாரு? பயனிலை பாடினார். மாணிக்க வாசகர் என்ன பண்ணாரு? அவ்வளவுதான். இதுல இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் எங்க ஏதுங்கிற செய்திகள் வருது. இப்படி மீண்டும் தொடர் வரும். வரும்போது பாரு, தொடரை மாத்தி போடுற. மாணிக்க வாசகர் இங்க பின்னாடி 3வது வார்த்தை இருக்கு திருவாசகத்தை, இதை தூக்கி இடம் மாத்திட்டேன். திருவாசகத்தை சிதம்பரத்தில் பாடினார், இப்பவும் பொருள் மாறி. இப்போ சிதம்பரத்தில் மாணிக்க வாசகர் திருவாசகத்தை பாடினார், இப்போதும் குழப்பம் வரல. சிதம்பரத்தில் திருவாசகத்தை மாணிக்க வாசகர் பாடினார். இப்படி அமைவது தமிழுக்கு ஒரு தனி சிறப்பு. ஆனா நம்ம பார்த்தோமே, லாரி மோதி, கடவுள் புண்ணியத்தால் இப்படி பொருள் மாறாமல் பார்த்துக்கணும். புரியுதா நவீன? அடுத்தது இப்போ இதுல யார், இதுதான் ரொம்ப முக்கியம். யார், ஏன், என்ன, எவள், எவளு, எவரு, எவர்கள், எது, எவை, எந்த, எங்க, எப்போ, இப்படி எதுவானாலும் வந்து நமக்கு தொடர மாத்த முடியும். எப்படி? இப்ப பார், நாளை பள்ளி உண்டா? இதுல ஆ உண்டுதான். நாளை பள்ளி உண்டுக்கும் உண்டா. அப்ப இது வினாவா மாத்தி கொடுத்தது எது? ஆதான். இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் இந்த எழுத்தை கொண்டு வந்தா பொருளே மாறிடும். எப்படின்னு பாரு, இன்று குமரன் தேர்வு எழுதுவானா? இது ஒரு கேள்வி. இன்று குமரன், இந்த ஆவத்துக்கு இங்க முன்னாடி வார்த்தைக்கு போடுறேன். இன்று தேர்வா எழுதுவான். இப்ப பொருள் மாறி போச்சா பாரு. இன்று குமரனா தேர்வு எழுதுவான்.
இன்றா குமரன் தேர்வு எழுதுவான். அப்போ ஒரே ஒன்ன எந்த இடத்துல போடுறியோ அது பொருள் மாறும். அப்ப நீ எழுதும் போது நினைக்கணும், எதுக்கு நாம இந்த இடத்துல முக்கியம் கொடுக்க போறோம், எந்த கேள்விய எழுப்ப போறோமோ அங்கதான் நீ அந்த சேர்க்கைய சேர்க்கணும். ஆரம்பத்துல நம்ம பேசணும்ல, பின்னொட்டு நிலை எந்த இடத்துல சேர்க்கிறோமோ அது அங்கதான் வரும். இப்ப பாரு, அடுத்தது குமரன் கோவிலுக்கு போகிறான். இப்ப நான் கேள்வி கேட்டான், எங்க என்ன எப்படின்னு, இதையெல்லாம் நீ சேர்க்கலாம். குமரன் கோவிலுக்கு போகிறான் தான் செய்தி. எப்படி போகிறான், எப்போது போகிறான், எதற்கு போகிறான், எவருடன், யாருடன், எந்த வழியில், இப்படியெல்லாம் தொடர விரிவு செய்யலாம். இதெல்லாம் வினா. அடுத்தது இதுக்கு பேர் வாக்கிய இணைப்பு சொற்கள். இதுல உம்மு, அல்லது, ஆனால், ஆவது, ஆகவே, ஏனெனில், அதனால், என்று இதெல்லாம் எதுக்கு வரும் அப்படின்னா ரெண்டு தொடர சேர்க்கறதுக்காக இது சேரும். எதை சேர்க்கறதுக்கு? ரெண்டு தொடர சேர்க்க. எப்படின்னு பாரு. உம்மு, நேற்று ஊசி வாங்கினேன், நேற்று நூல் வாங்கினேன், இப்படிதான் இருக்கணும். இதுல உம்ம போட்ட உடனே பொருளே மாறிச்சு, ஒரே தொடர எடுத்து. நேற்று ஊசியும் நூலும் வாங்கினேன், உம்மு பயன்படுது. அல்லது எழுதுவதற்கு பேனா வேண்டும், எழுதுவதற்கு பென்சில் வேண்டும். இப்ப அல்லதுங்கிறது இடையில சேர்த்தா பேனா அல்லது பென்சில் வேண்டும். இப்படி ரெண்டு தொடரை இணைக்கலாம். நீ எந்த பொருள் எழுத போறியோ அதுக்கு ஏத்த மாதிரி. ஆனால் அவன் நன்கு படித்தவர், ஆனாலும் நல்லவர் இல்லை. அவர் நன்கு படித்தவர், ஆகவே உதவுவார். இப்படி ரெண்ட சேர்க்கறதுக்கு வர தொடர். இதெல்லாம் நீ குறிச்சு குறிச்சு வச்சுக்கணும், எதெல்லாம் வரும்னு. ஏனெனில் அவர் குடையுடன் போகிறார், ஏனெனில் இன்று மழை பொழியும். அதனால் அவர் அப்பா கோபத்துடன் இருக்கிறார், அதனால் யாரும் பேசவில்லை. இப்படி வரும். என்றுக்கு பேசினான், என்று நான் நம்ப வேண்டும். குமரன் பேசினான், நான் நம்ப வேண்டும். என்றுங்கிற வார்த்தையை சேர்த்த உடனே ஒரு தொடரா மாறிடுது. வேகமா போறேன், நீ புரிஞ்சுக்கல அப்படிங்கிறது தெரியுது. அதுக்காக எல்லாத்தவிட இப்ப சொல்ல போறதை மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டு தொடர் அமைக்கப்பாரு. எழுவாய், செய்யப்படும் பொருள், பயனிலை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத இப்ப இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்க. குமரன் பாலை குடித்தான். குடித்தான்னாலும் சரி, பருகினாலும் சரி, எல்லாம் ஒண்ணுதான். சரியா? இன்னைக்கு பேச்சு வழக்குல குடித்தான். குமரன் பாலை குடித்தான். குமரன் என்ன பண்ணான்? என்ன பண்ணினா? குடித்தான். இப்போ இந்த குடித்தான் தான் பயனிலை. அதுக்கு என்ன கேள்வி கேட்ட? என்ன செய்தான்? அதுதான் என்ன செய்தான்னு கேட்டா கிடைக்கிறது பயனிலை பா. இதே இதுல குடித்தான் யாருன்னு கேட்டாக்க பதில் கிடைக்கிறது என்னது? எதைன்னு கேட்டா என்ன கிடைக்கும்? பாலை கிடைக்கும். ஒரு தொடர்ல இது இருக்கும். இந்த மூணும் என்னென்ன இருக்கும்? எழுவாய், பயனிலை, செயல். எழுவாயை கண்டுபிடிக்க என்ன கேள்வி கேட்கணும்? யார்? உயர்தனையா இருந்தா யாரு, அகிலனையா இருந்தா எது, என்ன செய்தான், என்ன செய்தது கேட்டா கிடைக்கிற பதில் பயனிலை. எதை செய்தான்? செய்யப்படும் பொருள். எதைன்னு கேட்டாலே செய்யப்படும் பொருள். இப்ப பாரு, இன்னொரு தொடர் ஒண்ணு காட்டுறேன். பாண்டியன் சேரனை வென்றான். எப்போதுமே பெரும்பாலும் எழுவாய்க்கும் பயனிலைக்கு நடுவுலதான் வரும், நடுவுலதான் வரும். இப்போ அடைகள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இத வச்சுதான் உன்னை பத்திரிகைக்கார மிரட்டுறான், தப்பு தப்பா எழுதுறான். எதை வச்சுக்கிட்டு? இந்த அடை. என்னெல்லாம் இந்த அடை அப்படின்றத பார்க்கலாம். மாணவன் எழுதினான். இந்த அந்தங்கிற ஒரு சுட்ட சேர்த்துட்டா அந்த மாணவன் எழுதினான். இப்ப எழுவாய்க்கு எது வருது? அடை. அந்த மாணவன் எப்படி எழுதினான்? அந்த சிறிய மாணவன், அந்த மாணவன் போய் இப்ப சிறியங்கிறது ஒரு அடை சேருது, பண்பு அடை. நிதானமாக எழுதினான். அந்த சிறிய மாணவன் மிக நிதானமாக எழுதினான். இப்படி ஒரு தொடர்ல எழுவாய்க்கோ செயற்படு பொருளுக்கோ பயனிலைக்கோ அடை வரலாம். அந்த அடையில ஏமாந்துடாத, ஜாக்கிரதையா இரு. இப்போ பெயரடை வரும், பெயரச்சம் வரும், எண்ணு பெயர் வரும். எதுக்கு? எழுவாய்க்கு.
பயனிலையா இருந்தா வினையடை வரும், வினையச்சம் வரும், வினையடையும் வரலாம், வினையச்சமும் வரலாம். என்னென்னங்கிறது பார்க்கலாம். நல்ல மாணவன் பேசினான். உண்மையில மாணவன் பேசுவான் தான் இந்த தொடரு. மெல்ல பேசுவான் அப்படிங்கிற ஒரு குறிப்பு வினையச்சம் வந்துடுச்சு. வினையச்சம். நல்லங்கிறது பெயரச்சம் வந்துடுச்சு. குறிப்பு பெயரச்சம். அதே போல ஓடிய மாணவன் வேகமாக மோதினான். 3ங்கிற எண்ணு அடை வந்துடுச்சு. இதுக்கு எண்ணு பெயர் இருக்குல்ல 3. மெல்ல நடந்து மெதுவாக அமர்ந்தனர். இப்படி அடை பெற்று வரும். எடுத்துக்காட்டுக்கு இதெல்லாம் பாருங்க. பண்பு வெள்ளுடை, திசை திசை பெயர் வரலாம், பெயரச்சம் வரலாம், குறிப்பு பெயரச்சம் வரலாம், எண்ணு பெயர்கள் வரலாம். இதையெல்லாம் தொடர்ந்து நீங்க நன்னூல் படிக்கிற போது பார்த்துக்கிட்டே வருவேன். இதுதான் ரொம்ப முக்கியம். குடித்தவன் யார்? அதான் எழுவாய். குமரன் என்ன செய்தான்? அதான் பயனிலை. எதை குடித்தான்? அதான் செய்யப்படு பொருள். இப்போ இத அப்படியே நம்ம மாத்தலாம். எப்படின்னு பார்க்கலாம். சுண்டலி துணியை குதறியது. இதுல எதுவுமே அடை வரல. அடைய போட்டா என்ன ஆகும் பாரு. சுண்டலி என்ன சுண்டலி? இப்போ குதறியதுக்கு துணியைன்னு போட்டாச்சு. இந்த துணிக்கு ஒரு அடைய போடுறேன். என்ன துணி? அப்ப பாரு சுண்டலி கருப்பு துணியை. இதுல சுண்டலி அடை பெற்றது, இதுல செய்யப்படு பொருள் அடை பெற்றுச்சு. சுண்டலி துணியை குதறியது. எப்படி குதறியது? இது குதறியதுக்கு அடை பெற்றிருக்கு. அப்ப எது வேண்டுமானால் அடை பெறலாம். ஒரே தொடர்ல எல்லாமே அடை பெறலாம். எப்படி? வெள்ளை சுண்டலி கருப்பு துணியை கடித்து குதறியது. குதித்தோடிய சுண்டலி மடித்து வைத்த துணியை கொஞ்சமாக கடித்தது. எப்படி வேண்டுமானாலும் எத்தனை வார்த்தைகளை வேண்டுமானாலும் அடை கொண்டு வரலாம். இப்போ படிக்கிற போது தொடர்க்குள்ள எது அடைன்னு பாரு, எது எழுவாயின்னு பாரு, எது செய்யப்படும் பொருள் பாரு. அப்பதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த அந்த தொடர்ல பிழை வராது. நேற்று புதுச்சேரியில் பெய்த மழையில் நனைந்து சேதமான பள்ளி மாணவர்கள். நேற்று ஒரு தொடர் ஒன்று பார்த்தோமா இல்லையா? எதனா அவனுக்கு எது அடைன்னு தெரியல. அதான் இதுதான் ரொம்ப முக்கியமான கிராஃப். இதோட உனக்கு முடிச்சிடுற. இப்ப திரும்ப திரும்ப பேசினா மாட்டிப்ப. அடுத்தது ஒண்ணு போட்டுடுறேன். இப்ப உனக்கு இதை மட்டும் நீ கத்துக்க. புரியுதான்னு பாத்துக்கிட்டு வா. இதை அப்படியே வச்சுக்கணும். பண்பு டைம் போயிடுச்சு. நமக்கு 1:30 மணி தான் பஸ் இருக்கா. எத்தனை மணிக்கு தெரியல. 1 மணி முடிஞ்சிடும். 1 மணிக்கு முடிச்சிடும். எழுதக்கூடிய தொடர்ல பிழை வருதுல, அந்த மாதிரி பிழைக்கு காரணம் என்னென்ன அப்படிங்கிறதுல கொஞ்சம் மட்டும்தான் பார்க்கணும். உங்களுக்கு ஒரு பிழை திருத்தத்துக்கு ஒரு தாள் கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நம்ம பேசலாம். இதை புரிஞ்சுக்கிட்டா அதை செய்ய முடியுதான்னு பாருங்க. நிலா சோறு சாப்பிட்டா, நிலா சோறு சாப்பிட்டா ரெண்டும் ஒரே பொருளா? வேற வேற பொருள். என்ன பொருள்? நிலா வந்து சோறு சாப்பிட்டா. நிலா சோறு சாப்பிட்டா. நிலா பொருள் வேற ஆயிடுச்சா? இப்படி எது பொருள் மாத்தி கொடுத்தது? இச்சு. ஒரே ஒரு எழுத்து பொருளே மாத்திடுச்சு. அப்போ இந்த இச்சுங்கிறது என்ன எழுத்து? ஒட்டு எழுத்து. வல்லினமா வெளினமா இடையினமா? வல்லினம். இப்போ அது தொடர்பா பார்க்க. வல்லினம் மிகும் இடம் மிகுந்தாலும் தப்பு. மிகக்கூடாத இடத்துல மிகுந்தாலும் தப்பு. மிக வேண்டிய இடத்துல போடாம போட்டா தப்பு. இப்ப பாரு, ரெண்டும் ஒரே பொருளா பாரு. குறிக்கிறது பாம்பு பொருளை. பொருள் ஒண்ணா
என்ன வேற வேற? இதுல பாம்பு தோலை உரிக்கிறது எது? பாம்பு. இது எழுவாய் அடிக்குது. இப்ப பாரு, பாம்பு தோலை தொடாதேன்னா இந்த இத்து போட்ட உடனே என்னாச்சு? பாம்புடைய தோலும் பொருளே மாறிடுச்சு. ரெண்டுத்துக்கும் பாம்பு தோலை தான். ஆனால் ஒரு எழுத்து மாற்றிய பொருளே மாறிட்டு. இப்போ நம்பிக்கை இல்லாம நம்பிக்கிறவனுக்கு அடுத்ததுல நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்தான். எவ்வளவு பேர் போடுறீங்க? மிகணுமா மிகக்கூடாது எது இலக்கணம்? இப்ப பாருங்க, இதுல இந்த விதியெல்லாம் நினைவுல வச்சுக்கிட்டா பாதி இடத்துல பிழை வச்சுக்கலாம். கொஞ்சமா தான் கொடுத்துருக்கேன். எங்கெல்லாம் பாரு, ஆ இ உ அப்படிங்கிற இந்த எழுத்து வரும்போதெல்லாம் வல்லினம் போட்டே எழுதணும். எது வரும்போதெல்லாம்? எடுத்துக்காட்டு பாரு, அக்கோவில், இத்தட்டு, உப்பக்கம், இந்த மாதிரி ஆ இ ஊன்னு சுட்டு வந்தாலே என்ன மிகணும்? இத குறிச்சு வச்சுக்க. அடுத்தது ஏ, இந்த வினா வந்தாலே வரணும். எப்பையன், எக்கோதை, எக்கோவில், இது மாதிரி வினா வரும்போதும் என்ன வரணும்? கண்டிப்பா என்ன வரணும்? வல்லினம் வரணும். அங்கு இங்கு எங்கு யாங்கு, எங்கெங்க, அங்கு இங்கு எங்கு யாங்கு, இதெல்லாம் வந்தா வல்லினம் போட்டே தீரணும். அங்கு சென்றான், இங்கு பார்த்தான், எங்கு கண்டான், யாங்கு போனான், இங்கெல்லாம் போட்டே தீரணும். அடுத்த முறை எழுதும் போது நீ எழுதுறியான்னு பாப்ப. இப்ப சொல்றதெல்லாம் நினைவுல வச்சுக்கணும். இப்ப உங்களுக்கு ஒரு தாள் கொடுத்திருப்பாங்கல்ல பிழை திருத்தத்துக்கு, கொடுத்துட்டாங்களா? இப்ப அதெல்லாம் வரும் பாரு, திருத்திரியான்னு பார்க்கலாம். அந்த இந்த எந்த, அந்த பாடல், இந்த கோட்டை, எந்த செய்தி, அந்த இந்த எந்த, அங்க கண்டிப்பா என்ன போட்டானோ? வல்லினம் போட்டான். இப்போ அப்படி இப்படி எப்படி, இப்படி ஆரம்பத்துல இருந்து பாரு, எல்லாமே ஆ இ ஊலே வந்திருக்கும் பாரு. ஆ இ ஊ ஏவே வந்திருக்கும் பாரு. முதல்ல ஆ இ ஊ வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்தது? அந்த இந்த எந்த வந்தது. அப்புறம் அப்படி இப்படி எப்படி மிகுதா. அப்புறம் அதற்கு இதற்கு எதற்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் பாரு. திரும்ப ஒரு முறை போடுறோம் பாரு. ஆ இ உ ஏ அப்படியே வரும் பாரு, அதே வரிசையில. அங்கு இங்கு எங்கு யாங்கு, இது பழைய வார்த்தை. அந்த இந்த எந்த, அப்படி இப்படி எப்படி, அப்புறம் அதற்கு இதற்கு எதற்கு, அப்புறம் ஈண்டு ஆண்டு யாண்டு. இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இதுல ஆண்டுன்னு ஒரு வார்த்தை வருது. ஆண்டுன்னா என்ன அர்த்தம்? வருஷம். வருஷத்தை குறிச்சா வரக்கூடாது. பழைய தமிழ்ல ஆண்டுன்னா ஒரு பிளேஸ், அந்த இடம்னு அர்த்தம். ஆண்டுங்கிறது இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன வார்த்தையாவே இருக்கு? வருஷம். பழைய காலத்துல வருஷத்தை மட்டும் குறிக்காது. ஒரு இடத்த ஆண்டு சந்தித்தேன் அப்படின்னா அந்த இடத்துலதான் நான் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்பதான் இங்க வரும். ஆண்டு கேட்டேன்னா அந்த இடத்துல கேட்டேன் அப்படின்னு அர்த்தம். அந்த பொருள்ல மட்டும்தான் வரும். 20ஆம் ஆண்டு பெருவிழா அப்படின்னா 20ஆம் ஆண்டு பெருவிழான்னு எழுதக்கூடாது. அங்க வராது. அங்க மட்டும்
வராது. அதே போல ஆண்டோட பழைய வார்த்தை தான் யாண்டு. யானையை நம்ம ஆணைன்னு எழுதுறோம் பாரு, அது மாதிரி. அவ்வகை, இவ்வகை, எவ்வகை இதுக்கும் போடணும். எல்லாம் ஒரே போல இருக்கும், பார்த்துக்கிட்டே வா. ஆ ஈ உ அந்த இந்த எந்த அதற்கு இதற்கு எதற்கு அப்படி இப்படி எப்படி அதே மாதிரி இது. அங்கு இங்கு எங்கு அவ்வகை இவ்வகை எவ்வகை எல்லா இடத்துக்கும் மிகும். அப்புறம் பாரு, அத்துணை, இத்துணை, எத்துணை. அத்தனை வேற, அத்துணை வேற. நான் தனை போட்டிருக்கேனா துணை போட்டிருக்கேனா? துணை போட்டா வரும், தனை போட்டா வராது. அத்தனை பாடல்கள் தான், அத்தனை பாடல்கள் எழுதக்கூடாது. ஆனா துணை போட்டா வரும். ரெண்டு, அத்தனைக்கும் அத்துணைக்கும் ஒரே பொருள் தான், ஒரே பொருள். ஆனா அதுக்கு வராது, இதுக்கு வரும். இப்போ ஓரெழுத்து சொல்லு பாரு, ஈ கு கை இது மாதிரி வந்தா பொதுவா வரும். விதிவிலக்கெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். பொதுவா மிகும், சில இடங்கள்ல மிகும். எங்கெங்கெல்லாம் ஓரெழுத்து ஒரு மொழி. பூ கூட்டல் செடி, பூச்செடி ஒரு எழுத்து தானே பூ, அதனால. வன்றோடர் குற்றியலுகரம் அடுத்து வல்லினம் மிகும். முதல்ல வன்றோடர் குற்றியலுகரம்னா என்ன? யாருக்காவது குற்றியலுகரம்னா தெரியாதுன்னா சொல்லு. சாக்கு இருக்கா தம்பி? இப்போ குற்றியலுகரம்னா தெரியுமா தெரியாதா? பள்ளிக்கூடத்துல படிச்சது. தெரியலனாலும் பிரச்சனை இல்லை, சொல்ல போறத பொறுமையா கேட்டனா இதை வச்சு நீ புரிஞ்சுக்கலாம். சரியா? இப்போ நீ நினைவுல வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ஷார்ட் ரூட்டுக்கு தான் போறேன். எதுக்கு போறேன்? ஷார்ட் ரூட்டுக்கு மட்டும் போறேன். இந்த எழுத்தை நீ நினைவுல வச்சுக்கணும். எத்தனை எழுத்து? 6 எழுத்து. இத மறக்கவே கூடாது. எத்தனை எழுத்து? என்னென்ன எழுத்து? கு சு டு து பு ரு. இந்த 6 எழுத்தை நீ ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை எழுத்து ஞாபகம் வச்சுக்கணும்? 6 எழுத்தை நீ நினைவுல வச்சுக்கணும். எந்த ஓசையில அது நினைவுல வச்சுக்கணும்? ஊ ஓசையில இருக்கும் எல்லாமே. என்னென்ன ஓசை? கு சு டு து பு ரு. ஞாபகம் வச்சுக்கிறியா? முதல் விதி ஞாபகம் வச்சுக்கிறியா? குழப்பம் இல்லையே? அடுத்து போலாமா? இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எழுத்துல முடிகிற மாதிரி உனக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் ஏதாவது சொல்லு. கூல முடிகிற மாதிரி. பாகு எழுதி வச்சிருக்கியா? சரி, அடுத்தது சூல முடிகிற மாதிரி. பருப்பா? பசு. அப்புறம் டூல முடிகிற மாதிரி மாடு. அப்புறம் எல்லாம் 2 எழுத்தா சொல்றீங்களே. தூக்கு நிறைய சொல்லுங்க. 10 பருந்து. பூல முடிகிற மாதிரி உறுப்பு. அப்புறம் ரூல முடிகிற மாதிரி 6. இப்போ இதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல, எந்த எந்த எழுத்தெல்லாம் நினைவுல வச்சுக்க சொன்ன? இப்போ ஒரு வார்த்தையில கடைசியா இந்த எழுத்துல முடிகிற மாதிரி
வார்த்தை ஏதாவது வந்துச்சுன்னா, எது மாதிரி பாகு, பசு, மாடு இந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணும்னா, சில இடங்கள்ல இந்த கடைசி எழுத்த சு, து, து இந்த மாதிரி சுடு துப்புரு வர எழுத்த முழுக்க உச்சரிக்க மாட்டோம். நம்மள அறியாமல என்ன பண்ணுவோம், முழுக்க உச்சரிக்க மாட்டோம். இல்லையே உச்சரிக்கிறமே, மாடு டூ தானே சொல்றோம்னு, மாடு அப்படி சொல்ல மாட்டேன். மாடு அந்த டூவை முழுக்க நாம உச்சரிக்கல. இப்போ உனக்கு பேச்சு வழக்குல சொல்றேன், நவீன் இருக்கான், நான் அவனை சொல்றேன் அவன் அப்படின்னு சொன்னேன், சரியா? அவன் உனக்கு புரிஞ்சிச்சா? நான் இப்ப இவ்வளவு சொல்றேன், அவள் அப்படின்னு சொல்றேன், பிரச்சனை இருக்கா? எழுதிட்டா, நான் இப்ப எழுதி காட்டணுமா? அவன் பெண்பாலுக்கு அவளா அவளா எள்ளு. இது எழுதுனது எப்படி படிச்சிருக்க? திரும்ப யாராவது படிங்க. அவள், சரியா? இப்போ இன்னைக்கு அக்டோபர் மாசம் 10ஆம் தேதி 2025. இது எப்படி படிச்சிருக்கீங்க? அவன். ஆனா பேசும்போது நீ எப்படி பேசுவ? அவன் நான் சொல்லுவ, அவன். அந்த இன்ன முழுக்க சொன்னியா? ஆனா சொன்ன மாதிரி இருக்கு, ஆனா முழுக்க சொல்லல. அவள் எப்படி சொல்லுவ? இல்லையே, சொல்லலையே. இப்ப வேறுபாடு தெரியுதா? இப்படித்தான் நம்ம பேசும்போது சில சமயம் சில இடங்கள்ல இத முழுமையா உச்சரிக்க மாட்டோம். அப்படி முழுமையா உச்சரிக்காத இதுல இருக்கக்கூடிய ஊ ஒலி இருக்குல்ல, அதுதான் நம்ம குற்றியல் உகரம்னு சொல்றோம். புரியுதா? சில சமயம் என்ன பண்ணுவோம், உச்சரிக்க மாட்டோம், பொதுவாவே உச்சரிக்கிறது இல்லை. இந்த உகரத்துக்கு பேர் என்ன உகரம்? குற்றியல். குற்றியல்னாக்க ஓசை குறைந்தான்னு அர்த்தம். உகரம், குறைந்த உகரம், குற்றியல் உகரம். இப்ப பாரு, இதுக்கு விதி என்னன்னா, ஏதாவது ஒரு வார்த்தையை நீ பாரு, இந்த எழுத்துல முடியுதான்னு பாரு, பார்த்த உடனே நீ முடிவு பண்ணலாம். என்னன்னு முடிவு பண்ணலாம்? அது குற்றியல் உகரமா இருக்கு. ஆனா ஒரே ஒரு விதியை போடுறான், இது மாதிரி 2 எழுத்தா வந்தது அப்படின்னு சொன்னா, எத்தனை எழுத்தா வந்தா? இதுக்கு முன்னாடி இந்த கடைசி எழுத்து சூக்கு முன்னாடி எத்தனை எழுத்து இருக்கு? அது குறிலாக இருக்கக்கூடாது. குறிலா இருந்தா அது முற்றியல் உகரம், நெடிலாக இருந்தா குற்றியல் உகரம். பசு, இப்ப பாரு, படு அப்படின்னா முற்றியல் உகரம், பாடு அப்படின்னா குற்றியல் உகரம். என்ன வேறுபாடு? இது என்ன எழுத்து? பா, அதனால இது குற்றியல் உகரம் இல்ல. இது என்ன எழுத்து? பா, நெடில், அப்போ அது குற்றியல் உகரம். வேறுபாடு புரியுதா? அப்ப எந்த எழுத்துல முடியணும்? குசுழுத்து பொருள முடியணும். ஆனா குறில் மட்டும் இருக்கக்கூடாது, ஒரே ஒரு குறில் மட்டும். அப்படி இல்லாமல் இருந்தா அதுக்கு பேர் என்னது? குற்றியல் உகரம். இப்போதைக்கு இதை மட்டும் நினைவு வச்சுக்க. இன்னும் இருக்கு விளக்கம். உனக்கு இன்னொன்னு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு வார்த்தையோட கடைசியில இக்கு, இச்சு, அப்புறம் இட்டு, இத்து, இப்பு, இர்ரு அப்படி முடிஞ்சா வல்லினத்தொடர் குற்றியல் உகரம்னு பேரு. அப்படி முடிஞ்சா அதுக்கு பேர் என்ன? அப்படி வல்லினத்தொடர் குற்றியல் உகரம் வந்தா இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இப்பு எல்லாம் போடணும். அததான் இப்ப நீ பார்க்க போற வல்லினத்தொடர். இப்ப வார்த்தையை பாரு, எதுல முடிஞ்சிருக்கு? இது, 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 இது மாதிரி முடிஞ்சா வல்லினத்தொடர் குற்றியல் உகரம். அதுக்கு போட்டே தீரணும். அதனாலதான் சுக்கு பொடி என்ன போடணும்? சுக்கு பொடி. பேச்சு போட்டி தான், பேச்சு தமிழ் தான். 10 பாட்டு, 10 பாட்டு அப்படின்னு எழுதக்கூடாது. புரியுதா?
எப்பெல்லாம் கண்டிப்பா போட்டானோ வல்லினத்தோட குற்றிலுகரம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு இது வரைக்கும் வந்தா போட்டே தீரணும். ஞாபகம் வச்சுக்க. இப்ப பாரு, சிலம் என்றொடர். இது இக்கு இச்சு மாதிரி இங்கு இஞ்சு இண்டு இம்பு இது மாதிரி சில இடங்கள்ல மிகும். பங்குச்சந்தை, பஞ்சு பொதி, இதுக்கு வேற காரணம் இருக்கு. அது கொஞ்சம் எம்ஏ வந்தா உனக்கு புரியும். எம்ஏ வந்தாதான் அது புரியும். இப்ப இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க. இணைக்குறில் முற்றியலுகரம் 2 எழுத்தாக இருக்கும், ஊ ஓசையில இருக்கும். அது வந்தா மிகும். குழு கூட்டல் கூட்டம், குழு கூட்டம். திரு கூட்டல் தேர், திரு கூட்டல் குரல். அதனாலதான் இக்கு போட்டு எழுதுறோம். தெரு கூட்டல் பாடகன், நடு கூட்டல் தெரு, நடுத்தெரு. புரியுதா? 2 எழுத்தாக இருக்கணும். இது குறிலாக இருக்கும். பாத்துக்க, கு தி தே குறிலாக இருக்கும். இதுவும் குறிலாகவே இருக்கிற ஊ ஓசை. இது எல்லாமே வல்லினம் மிகும். ஐ வந்துடுச்சுனாலே 2ஆம் வேற்றுமை உருபு. நாயை பார்த்தான், வீட்டை கட்டினான், தெருவை துடைத்தான். இது மாதிரி ஐ வந்தாலே என்ன ஆகும்? வல்லினம் மிகணும். வீடு கூட்டலை வீட்டை, நாய் கூட்டலை நாயை, பூனை கூட்டலை. இப்ப நான் ஒரு வார்த்தையை சொல்லுவேன், யார் சரியா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். யோசிச்சு சொல்லு. சிங்கத்தை கூட்டல் கடித்தது. வல்லினம் வருமா வராதா? வருமா வராதா? வரும். ஏன் வரும்? ஐ வேற்றுமை வந்துருச்சு. எலியை கூட்டல் தின்றது, எலியை தின்றது. தவளை கூட்டல் பாய்ந்தது. இப்போ வருமா வராதா? ஏன் வரும்? ஐ வருதா? வந்துருச்சுன்னா உடனே அது 2ஆம் வேற்றுமை உருபான்னு பார்க்க கூடாது. புலி கூட்டலை என்ன ஆகும்? புலியை. எலி கூட்டலை தவளை. அது எப்படி பிரிக்கலாம்? தவளைங்கிற வார்த்தை எப்படி பிரிப்ப? அது பிரிக்க முடியாது. வார்த்தையே ஐல முடியுது. அதனால ஐல முடிஞ்சா போடணும்னு நினைக்காத. அது ஐ. தவளை பாய்ந்தது தான், தவளை பாய்ந்தது இல்ல. தவளையோட ஐ சேர்த்தா என்ன ஆகும்? தவளையை. அப்படி வரும். புரியலையா? என்ன புரிஞ்சுது? சில சமய வார்த்தையே ஐல முடியும். அது எல்லாமே 2ஆம் வேற்றுமை ஒரு பை இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. சரியா? 4ஆம் வேற்றுமை உறுப்பு அதே போல கூ வந்தா வரும். வீட்டுக்கு இக்கு இக்கு வந்துருச்சு பாரு. இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு இரு. அதே போல அப்படி வந்தாலும் என்ன ஆகும்? வல்லினம் மிகும். உருபம் பயனும் உடம் தக்கை. இது உங்களுக்கு புரியுமான்னு தெரியல. பார்த்து வச்சுக்க, பார்த்து வச்சுக்க. இதை சும்மானா வச்சுக்குமாவது தயிர் கூடத்தை பிரிச்சேன்னு வச்சுக்க, அது உடஞ்சு போயிடும். ஆனா வார்த்தையை பிரிச்சா உடையாது. தயிர் கூட்டல் கூடத்தை பிரிச்சா எப்படி இருக்கணும்? தயிரை உடைய குடம்னு அர்த்தம். அதை சுருக்கி தயிர் குடம்னு சொல்லிட்டோம். வெள்ளி கிண்ணம், வெள்ளியால் ஆன கிண்ணம். அதை சுருக்கமா என்ன சொல்லிட்டோம்? இது மாதிரி வர்றதுக்கு பேர் தான் உருபும் பயனும் உடன் தொக்க தொகை. குடிநீர் குழாய், குடிநீருக்கு ஆன குழாய். விழிப்புணல், விழியிலிருந்து வழியும் புனல். புனல்னா கண்ணீர் இந்த இடத்துல. கைக்குட்டை, கையின் கண் வைத்திருக்கும் குட்டை. இது மாதிரி பெரிய வார்த்தையா போடாம சுருக்கமா சொல்றோம் பாரு. இதுக்கு பேர் தான் உருவும் பயன் உடன் தக்க தொகை. இது வரும்போதெல்லாம் மிகும். 6ஆம் வேற்றுமை வந்தா வரும். நாயினது கால சுருக்கி நாய்க்கால்னு சொல்லிடலாம்.
கிளியினது சிறகு, கிளிச்சிறகு அப்படின்னு சொல்லலாம். ஊர் பெயர் வந்தா மிகும். மதுரை காண்டம், சென்னை பல்கலைக்கழகம். காஞ்சி கூட்டல் தலைவன், காஞ்சி தலைவன். காஞ்சி கூட்டல் பட்டு உண்டா? உங்க ஊருக்கு அதான புகழ். காஞ்சி பட்டுடுத்தி. அப்புறம் உங்களுக்கு அந்த பாட்டு தெரியாது. ஐகார ஈற்று வந்தா பாத்துக்க, பண்புல வரும். வெண்மை, பச்சை, இம்மை நிறத்தோட வரும்ல, அப்பெல்லாம் வரும். பச்சை கிளி, முத்துச்சரம், முல்லை கொடி, எல்லாமே இக்கு வருது பாரு. பச்சை கிளி, முத்துச்சரம், முல்லை கொடி. இருபெயரட்டு பண்பு தொகை. சாரை பாம்பு, தைத்திங்கள், மல்லிகைப்பூ. இது கொஞ்சம் பெரிய விஷயம், கொஞ்ச நேரம் ஆகும் புரியறதுக்கு. அதனால இது மட்டும் குறிச்சு வச்சுக்க, எம்ஏ வந்தாதான் புரியும். இப்ப பாரு, பாடாத தேனி ஒரு வார்த்தை. இந்த தேனி என்ன பண்ணல? பாடல. அதனால எதிர்மறை பெயரச்சம். பாடிச்சுன்னா பாடிய தேனி. பாடலைங்கிறதுனால பாடாத தேனி. இதுல கடைசி எழுத்து எது? அது சில சமயம் பாட்டுல வரும்போது மறைஞ்சு போயிடும். அப்போ பாடா மட்டும்தான் இருக்கும். தேனி வரும்போது இத்து போட்டுருணும். ஓடாத மட்டும்தான் நிற்கும். ஓடா. இதுக்கு பேர் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னு பேர். அகர ஈறுல வினையச்சம் வந்தா வர சொன்னான், போக சொல், தேடி பார்த்தான், திரும்பி பார், இந்த மாதிரி வந்தா மிகும். குறிப்பு வினையச்சம். இது ஒன்று புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், வேற வழி இல்லை. நினைவு வச்சுக்கிறதுக்காக கொடுக்க வேண்டியிருக்கு. இனிக்க பேசுவான். இது பேசுவான். எப்படி பேசுவான்? இந்த இனிமைங்கிறது சுவை தானே, பண்பு தானே. அப்படி வரக்கூடியதுக்கு பேரு வினையச்சம், குறிப்பு வினையச்சம்னு பேரு. இது வினை சொல்லுங்கிறதுனால அதுக்கு வருது. அதனால இது குறிப்பு வினையச்சம். பேசினான். எப்படி பேசினான்? மெல்ல. மெல்லங்கிறது ஒரு பண்பு. அதனால இது குறிப்பு வினையச்சம். சொன்னான். எப்படி சொன்னா? எவ்வளவு சொன்னா? நிறைய. இதுவும் ஒரு பண்பு, அளவு சொல்றது. அதனால இது குறிப்பு வினையச்சம். இது மாதிரி வந்தா வரும். இல்லாட்டி நீ நினைவு வச்சுக்கோ, இனிக்க, மெல்ல, நிறைய, குறைய வந்தா வரும். அதே போல அன்றி இன்றின்னு முடிஞ்சா மிகும். அன்றி இன்றி வந்தா மிகும். ஆக, ஆய், என, போய், போயின்னு பாரு, பேயின்னு படிச்சு விடாத என்று வினையச்சம் வந்தா வரும். எப்படி? வருவதாக, வருவதாய், வருதாய் போட்டிருக்கு, வருவதாய் மாத்திக்க, வருவதாய் சொன்னான். வருவதென போய்ப்பார், இங்கெல்லாம் மிகும். குறிச்சிட்டியா? இனி தனி வந்தா மிகும். இனி தனி. இகர ஈற்று சொல். கிளி ஈல முடியுதா? பனி ஈல முடியுதா? அதோட இன்னொரு வார்த்தை வந்தா மிகும். கிளி கூட்டல் கால், பனி கூட்டல் காற்று, புலி கூட்டல் தோல், நரி கூட்டல் தலை, கனி கூட்டல் சாறு, படி கூட்டல் காசு. பாத்துக்க, இதெல்லாம் ரெண்டு எழுத்தாவே இருக்கு. ரெண்டாவது எழுத்து எந்த ஓசையில முடியுது? ஈ ஓசையில முடியுது. அப்போ மிகும். ரெண்டு எழுத்தா இருக்கு, ஈ ஓசையில முடியுது, அதுக்கு போற்று. அதே போல தனிக்குறியில் அடுத்து ஐ ஓசை வந்தா வரும். மழை கூட்டல் காலம், மேன் ஒரே ஒரு குறியில், அதுக்கு அடுத்த வார்த்தை எழுத்து ஐல முடியுது. தீ கூட்டல் ஐ திணை, வி கூட்டல் ஐ இந்த இடத்துல விலை. இந்த ஐ ஓசை வந்தாலே மிகும். அங்க முன்னாடி பாரு, தனிக்குறியில் ஈ ஓசை, இதுல தனிக்குறியில் ஐ ஓசை, இதெல்லாம் வந்தா மிகும். ஆனா அடுத்த வார்த்தை பெயர் சொல்லா இருக்கணும்.
இம்மு போச்சுன்னா வரும். தங்கம் இது கோப்பைன்னு இருக்குமா, கோப்பை மாத்திக்க, ரெண்டு இடத்த திருத்தணும். கோப்பை, தங்கம், கோப்பை என்ன ஆகும்? இம்மு போயிடும். சிங்கம் கூட்டல் நடை பாத்தியா, இம்முல இருக்கு. எது போயிடுச்சு? இதுல எது போயிடுச்சு? சிங்கம் கூட்டல் நடையில எது போகுது? இம்மு போயிடுது. சிங்கத்துல இருக்கக்கூடிய இம்மு போகுது. அப்ப எப்பெல்லாம் இம்முன்னு ஒரு வார்த்தை முடியுதோ இன்னொரு வார்த்தை வந்தா அந்த இம்மு போகும் பொதுவா. அதனாலதான் மரம் கூட்டல் கிளை இம்மு போயிடுது, அப்ப இக்கு வரும். சின்னம் கூட்டல் குழந்தை இம்மு போயிடும், சின்ன குழந்தை. ஓமை தொகையில வரும். தாமரை போன்ற கண்ணுன்னு அர்த்தம், மழை போன்ற கை, முத்து போன்ற பல், அப்பெல்லாம் மிகும். ஓமை தொகையில வரும். மேல இருக்கு பேர் ஓமை தொகை. தனிக்குறியில் அடுத்து ஆ ஓசையில வந்தா, அப்ப எப்படி ஈ ஓசையில பார்த்தோம், அதே போல நிலா கூட்டல் சோறு, பலா கூட்டல் தோப்பு, புறா கூட்டல் கூடு, இந்த மாதிரி மிகும். விழா கூட்டல் தலைவர், இப்படி எல்லாம் வரும். அரை, பாதி, 8, 10 இந்த 4 எண்ணுக்கு மட்டும்தான், இந்த 4 நம்பர் தான் வல்லினம் மிகும். அரை கூட்டல் கை, அரை கை. அரை கூட்டல் காசு, பாதி கூட்டல் படம், 8 கூட்டல் கால், 10 கூட்டல் பாட்டு. இந்த மாதிரி இந்த நம்பர் வந்தாலே மிகும், ஞாபகம் வச்சுக்கோ. அரை, கால், அது அரை, பாதி, 8, 10. தமிழ் மாச பேர் வந்தா மிகும். தமிழ்ல மாசம் போட்டா சித்திரை பெருவிழா, வைகாசி திருநாள், ஆனி திருமஞ்சனம், ஆடி காற்று. தமிழ் மாச பேர் வந்தாலே என்ன வரும்? வல்லினம் போட்டே தீரணும். இரு, இழு அந்த 3 எழுத்து வந்தா பொதுவா வரும். தாய்ப்பால், தேர் சக்கரம், தமிழ் படம். தமிழ் கூட்டல் துறை, அந்த மாதிரி இதெல்லாம் நினைவுல வச்சுக்க. தமிழ்னு வந்துருச்சுன்னா 99% மிகும். கீழ் அப்படிங்கிற வார்த்தை வந்தா மிகும். கீழ்கணக்கு, கீழ்காணும், கீழ்பெரும் பள்ளம், கீழ்னு வந்தா வரும். இது மீதி வேண்டா, எம்ஏ படிக்கிற பையனுக்கு இது. தமிழ் என்னும் சொல்லை எடுத்து பெரும்பாலும் மிகும். தமிழ் துறை, தமிழ் பாட்டு, இந்த மாதிரி. முன்னர் பின்னர் வந்தா போடணும். முன்னர் பார்த்தேன், பின்னர் கேட்டேன், அந்த மாதிரி. சால, தவ இந்த மாதிரி வந்தா போடணும். சால, தவ வேகமா எழுது. இதெல்லாம் விளக்கம் உங்க கையில இருக்கிற குறிப்பு கொடுத்துருக்கேன் பாரு, இதை வச்சு நம்ம திருத்த போறோம். அகர இகர உகர விரை எச்சம் வெண்தொட குற்றிலுகரம் அடுக்கு தொடர்ல வல்லினமிகும். பார்க்க பார்க்க, சொல்லி சொல்லி, சிரித்து சிரித்து, ஒரே வார்த்தை வருது பாரு, அடுத்தடுத்து வந்தா அடுக்கு தொடர், அப்ப மிகும். சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய், எம்ஜிஆர் பாட்டு ஒண்ணு. சிரித்து சிரித்து, சொல்லி சொல்லி பார்க்கிறேன், பார்க்க பார்க்க பரவசம். வாங்கி தின்னு அதிரசம், எல்லாம் மீது பேர். வாங்கி தின்னு மிகும். ஓரெழுத்து ஒரு மொழி. ஆ, பூ, ஈ, கோ இந்த மாதிரி வார்த்தைக்கு அப்புறம் கல் வந்தா மிகும். ஆக்கள், பூக்கள், ஈக்கள், கோக்கள். கோக்கள்னா கோனா பசு, கோனா என்னது? கோமாதா, எங்கள் குலமாதா. கோனா பசு, கோக்கள்னா பசுக்கள் அர்த்தம். இப்ப பயிற்சி 1 எடுத்துக்க.
பயிற்சி 1. எனக்கு அந்த பேப்பர் இருக்கா பார்த்து சொல்ல. இது இல்ல, ஒரு பேப்பரை பிரிண்ட் அவுட் ஒன்னு எடுத்திருக்கு. உங்களுக்கு எல்லாரும் கொடுத்தாச்சா? சீக்கிரம் கொடுத்துரு.